ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஈஸியாக எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஸோ இல்லை எந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணாலும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு எந்த டாக்குமெண்ட்டை நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுமோ அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு சாம்பிள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் சேவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபைலில் போயிட்டு ஃபைல் போயிடுங்க. நம்ம யூஸ்வலாக சேவ் கொடுப்போம். இங்கே சேவஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வந்துட்டு நம்ம யூஸ்வலாக இந்த சேவ் பண்ணுற டேட்டா கொடுத்துருவோம். ஆனால் இப்போது பிடிஎஃபாக சேவ் பண்ணோம்னா இங்கே சேவஸ் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருவோம். ஸோ நான் ஆல்ரெடி அந்த நேம் சேவ் பண்ணியிருக்கனால இந்த நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ அந்த வேர்ட் டாக்குமெண்ட் பிடிஎஃபாக சேவ் ஆகிடும். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.